நீலகிரி மாவட்டத்திற்குள் நுழையும் பேருந்துகளில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் கண்டறியப்பட்டால் அவற்றை பறிமுதல் செய்ய வேண்டும் என்று தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்முறை வழக்கில் முதல் தகவல் அறிக்கை வெளியானது தொடர்பாக விசாரணை என்ற பெயரில் பத்திரிகையாளர்களை துன்புறுத்தக்கூடாது என்று சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சந்தேகத்திற்கு உரிய நபர்களுக்கு உதவி செய்ததாக எழுந்த புகாரின் அடிப்படையில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவின் முன்னாள் உதவியாளரிடம் கியூ பிரிவு போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். தெலுங்கானாவை போல தமிழகத்திலும் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த திமுக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். தெலுங்கானா மாநிலத்தில் நடத்தப்பட்ட ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்த விவரங்களை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கும் அந்த மாநில அரசு அதன் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து சட்டப்பேரவையின் சிறப்பு கூட்டத்தை கூட்டி விவாதிக்க உள்ளது. ஆனால் தமிழக ஆட்சியாளர்களோ இன்னும் முதல் அடியை கூட எடுத்து வைக்கவில்லை. ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவதற்கோ உச்சநீதிமன்றம் வகுத்துள்ள வரையறைகளுக்கு உட்பட்டு ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு விவரங்களின் அடிப்படையில் இடஒதுக்கீட்டின் விகிதத்தை மாற்றி அமைக்கவோ எந்த தடையும் இல்லை. தெலுங்கானா மாநில அரசு வெறும் 150 கோடி ரூபாயில் 1.03 லட்சம் கணக்கெடுப்பாளர்களையும் 10,000 மேற்பார்வையாளர்களையும் கொண்டு 50 நாட்களில் கணக்கெடுப்பை நடத்தி முடித்துள்ளது. இதே காலத்தில் 300 கோடியில் இதை தமிழகத்தாலும் சாதிக்க முடியும். வார்த்தைகளில் வாழ்வதில்லை சமூக நீதி, செயல்பாடுகளில்தான் தழைக்கிறது. எனவே தமிழகத்தின் ஆட்சியாளர்களுக்கு சமூக நீதியில் உண்மையான அக்கறை இருந்தால் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று டாக்டர் ராமதாஸ் கூறியுள்ளார். மத்திய அரசின் பட்ஜெட்டை கண்டித்து சென்னையை அடுத்த ஆவடியில் திமுக சார்பில் வரும் 8ஆம் தேதி நடைபெறவுள்ள பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் உரையாற்ற உள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பட்ஜெட்டை கண்டித்து தமிழகம் முழுவதும் திமுக சார்பில் பொதுக்கூட்டம் 8ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதில் பேசுபவர்கள் குறித்த பட்டியலை திமுக தலைமை அலுவலகம் வெளியிட்டுள்ளது. அதன்படி சென்னையை அடுத்த ஆவடியில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும், மாதவரத்தில் உதயநிதி ஸ்டாலினும், வேலூர் மாவட்டம் அணைக்கட்டில் அமைச்சர் துரைமுருகனும் பேசவுள்ளனர். திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி, திருவண்ணாமலையில் அமைப்பு செயலர் RS பாரதி என மொத்தம் 72 இடங்களில் நடைபெறும் பொதுக்கூட்டங்களில் அமைச்சர்கள், திமுக நிர்வாகிகள் உட்பட பலர் பேசவுள்ளனர். தமிழகம் முழுவதும் 5.45 கோடி பேருக்கு புற்றுநோய் பரிசோதனைகளை முன்னெடுக்க பொது சுகாதாரத்துறை முடிவு செய்துள்ளது. அதற்காக மருத்துவ உபகரணங்களை கொள்முதல் செய்யும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்று தகவல் வெளியாகியுள்ளது. திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜகவினர் மற்றும் இந்து அமைப்பினர் கைது செய்யப்பட்டதற்கு மத்திய இணையமைச்சர் எல். முருகன், தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் 108 ஆம்புலன்ஸ் சேவைகளை மேம்படுத்தும் வகையில் 30.29 கோடி ரூபாய் மதிப்பில் கொள்முதல் செய்யப்பட்ட 147 வாகனங்களை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மக்கள் பயன்பாட்டிற்கு தொடங்கி வைத்துள்ளார். பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக முன்னாள் தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு கைதி ரவுடி நாகேந்திரனுக்கு சென்னை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற அனுமதி கோரிய வழக்கை 50,000 ரூபாய் அபராதம் விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. வடலூர் சத்தியஞான சபை பெருவெளியில் மரங்கள் வெட்டப்படுவதாக கூறி பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் வடலூர் வள்ளலார் சத்தியஞான சபை பெருவெளியை சுற்றி நன்கு வளர்ந்த நிலையில் உள்ள 20க்கும் மேற்பட்ட மரங்களை ராட்சத எந்திரங்களை கொண்டு இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் அகற்றி வருகின்றனர். பிப்ரவரி 11ஆம் தேதி தைப்பூச பெருவிழா நடைபெறவுள்ள நிலையில் அடிப்படை வசதிகளை செய்வதற்காகத்தான் மரங்கள் பிடுங்கப்படுவதாக இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் கூறப்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும், வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடியதாக கூறிய வள்ளலாரை மதிக்கும் அரசாக இருந்தால் சத்திய ஞான சபை வளாகத்தில் உள்ள மரங்களை வெட்டுவதை உடனடியாக நிறுத்த வேண்டும், அந்த பகுதியில் புதிய மரக்கன்றுகளை நட்டு வளர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். பெங்களூருவில் திருட்டு வழக்கில் கைது செய்யப்பட்ட மகாராஷ்டிர மாநில திருடன் தனது கொல்கத்தா காதலிக்கு 3 கோடி ரூபாயில் சொகுசு பங்களா கட்டி கொடுத்துள்ளது தெரியவந்துள்ளது.
எலான் மஸ்க் தலைமையிலான அமெரிக்க அரசின் திறன் மேம்பாட்டு துறையில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஆகாஷ் போப்பா என்ற இளம் பொறியாளர் சேர்க்கப்பட்டுள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் இந்தூருக்கு பிறகு போபால் நகரிலும் பிச்சை எடுப்பது, பிச்சை வழங்குவது தடை செய்யப்பட்டுள்ளது. ஏழைகள் வேதனையை எதிர்க்கட்சிகளால் புரிந்து கொள்ள முடியாது. சொகுசு மாளிகைகளில் வசிக்கும் சிலர் ஏழைகளின் வீடுகளில் புகைப்படம் எடுத்துக் கொள்வதை வழக்கமாக வைத்துள்ளனர் என்று பிரதமர் மோடி பேசியுள்ளார். உங்கள் வாக்கு டெல்லியை மிகவும் வளர்ந்த தலைநகராக மாற்றும் என்று மத்திய அமைச்சர் அமித்ஷா பேசியுள்ளார். தொலைநோக்கு பார்வை கொண்ட அரசாங்கத்தை அமைக்க வாக்களிக்க வேண்டும் என்றும் டெல்லி மக்களிடம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கேட்டுக்கொண்டுள்ளார். ஏழை பெண்களுக்கு மாதந்தோறும் 1500 ரூபாய் வழங்கும் திட்டம் தொடரும் என்று அம்மாநில முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே உறுதியளித்துள்ளார்.